நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னம்மா, யாருக்கு இந்நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்கிற? மகாவுக்கு தானே. மகாக்கு எதுக்குமா இந்நேரத்துல? கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் சரியில்லை, எப்படி இருக்காளோ என்னவோ. தேவையில்லாம அன்னைக்கு மார்க்கெட்ல வேற பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மா வந்தாங்க, ஏதோ பேசினாங்க, மனசே சரியில்லை. அதான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு பார்த்துட்டு இருக்கேன். மகா, நான் திலகவதி பேசுறேன். என்னம்மா, லைன் கிடைக்கலையா? கட் பண்றா. உறவையே கட் பண்ணவ போனை கட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் யோசிக்காம விட்டுட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல திலகா. பக்கத்துல மாமனார் மாமியாரு மாப்பிள்ள கூட இருந்திருப்பாரு. அவங்க எல்லாம் உன்னை தப்பா தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால கூட இருக்குமா. இதெல்லாம் மாறவே மாறாதானே? மாறும்மா. ஏன் மாறாதுன்னு நினைக்கிற? இல்லனே, இதெல்லாம் மாறாதுனே. அரசி மாற விட மாட்டா. என் குடும்பத்தையே எனக்கு எதிராக திருப்பிட்டா. என் மேல அவங்களுக்கு இருந்த கோபத்தை வெறுப்பா மாத்திட்டானே. வணக்கம் திலகா. வணக்கம் ரவிண்ணே. என்ன வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரெண்டு பேரும் பேசாம நிக்கிறீங்க? ஓ, இடையில வந்து உன்னை நான் பார்க்கலன்னு உனக்கு கோபம்? உங்க மேல நான் ஏன் சிங்கப்பெருமாள் கோவப்பட போறேன்? என் தங்கச்சி மகாக்கு போன் பண்ண, என்கிட்ட பேசாம போனை கட் பண்றா. ஓ, தங்கச்சி மேல உள்ள கோபமா? உன் கோபத்துல நியாயம் இருக்கு திலகா. என்னையா, நியாயமான கோபம் தானே? நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்களே. அவங்க இப்படி மாறினதுக்கு காரணமே அந்த அரசி தான் சிங்கப்பெருமாள். இதத்தான் நான் அன்னைக்கு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்ன அழிக்கிறதுக்காகவே உன் குடும்பத்தை கையில் எடுத்துக்கிட்டா அரசின்னு. நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரி பண்ணணும்னு நினைக்கிறத விட ஒன்ன ஒரு வழி பண்ணணும் தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பொறுத்தது போதும் பொங்கியல்னு மனோகரா படத்துல கண்ணாம்பா வசனம் பேசுற மாதிரி பொறுத்தது போதும் பொங்கியல் திலகான்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன். ஆனா நீ பொங்காம வீட்டில் உட்காந்து சோறு பொங்கிக்கிட்டு இருக்க. நீ சமைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு குழம்பு சூப்பரா இருக்கு, கூட்டு சூப்பரா இருக்குன்னு ரவினை சொல்லி சொல்லி உன்னை சமையல்காரியாவே ஆகிட்டாரு. இல்ல சிங்கப்பெருமாள், அவங்க என்ன பண்ணாலும் திலகாக்கு அவங்க மேல உள்ள பாசம் குறையவே மாட்டேங்குது. அரசி மேல கோபம் வரவே மாட்டேங்குதே. இன்னைக்குதான் அந்த கோபம் வெளியே வந்திருக்கு. நீங்களும் வந்துட்டீங்க. நீங்க சொல்றத பார்த்தா புகையிறப்போ நான் வந்திருக்கேன். அத நெருப்பாக்கிறோம்னே. திலகா, பத்த வைக்கிறதுக்கு தீக்குச்சி தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு தீப்பந்தமே கையில கிடைச்சிருக்கு. சிங்கப்பெருமாள், திலகா ரொம்ப கோபமா இருக்கு. உதாரணம் சொல்லாம மேட்ரை ஓபன் பண்ணுங்க. பண்ணிடுவோம்னே, ஓபன் பண்ணிடுவோம். திலகா, அரசியோட நாத்தனார் புருஷன் நாரி போயிருப்பான். நான் போய் ஹெல்ப் பண்ணலனா. நாத்தனார் புருஷனா? அரசியோட ஹஸ்பண்ட் கார்த்திகேயன் இருந்தார்ல, அவரோட சிஸ்டர் ஃபேமிலி. இத்தனை வருஷமா அமெரிக்காவில் இருந்திருக்காங்க. இப்போ இங்க வந்திருக்காங்க. அரசி வீட்டில் தான் தங்கி இருக்காங்க. அமெரிக்காவில இருந்து போண்டியாகி வந்தவன் கிளப்புக்கு போய் போதையாயிட்டான். சீட்டாடி கடங்கரன் ஆயிட்டான். சிங்கப்பெருமாள் இல்லன்னா ஜெயிலுக்கு போயிருப்பான் திலகா. 30,000 rupees திலகா. அவங்க கிட்ட இங்கிலீஷ் பேசிய உங்ககிட்ட இங்கிலீஷே வருது. 30,000 ரூபாய் கடன் சொல்லி சீட்டாடி தோத்துட்டான். ஐயா இல்லைனா ஜெயில அவர் கம்பி எண்ணி இருப்பாருமா. கம்பி எண்ண வேண்டியரை காப்பாத்தி ஐயா வீட்டில் சேர்த்திருக்காரு. அவனை பத்திரமா கொண்டு போய் ஒய்ஃபு கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவன் ஒய்ஃபு கிட்ட. அவன் ஒய்ஃபு எனக்கு கண்கலங்கி நன்றி சொன்னா திலகா. காலில் விழுந்து சொல்லியிருப்பா. அதுக்குள்ள நான் கிளம்பி வந்துட்டேன். புருஷனும் பொண்டாட்டியும் சென்டிமேட்டா ஐயா கிட்ட கவுந்துட்டாங்க. இந்த விஷயத்தை
அரசிக்கிட்ட சொல்லணும்னு போனேன் திலகா. அவங்கள பத்தியே பேசாதீங்க சிங்கப்பெருமாள்னு சத்தம் போடுறாமா. என்ன சத்தம் போட்டாலும் பேச வேண்டியதை பேசாம விட மாட்டேங்களே சிங்கப்பெருமாள். முதல் தடவையா பேசாம வந்துட்டேன் ரவிண்ணே. அவங்கள பத்தி பேசினாலே எனக்கு பிடிக்காது, பேசாதீங்க அப்படின்னு சொல்றா அரசி. அம்மா இப்ப சொல்லலனா பின்னால நீங்க என் மேல வருத்தப்படுவீங்கன்னு சொன்னேன். எந்த வருத்தமும் படமாட்டேன், வெளியே போன்னு சொல்றா. அந்த குடும்பத்துக்கும் அரசிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு சிங்கப்பெருமாள். அதேதான் திலகா, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை பெருசாக்கணும் சிங்கப்பெருமாள். ஆக்கிரும் திலகா. கோடு போட்டா ஐயா ரோடே போட்டுருவாரு. எங்க ஐயா புள்ளி வச்சா கோலம் போட்டுருவாருமா. என்னையா நான் சொல்ல வேண்டியத நீங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திலகா, சீட்டாட போன இடத்துல நமக்கு ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சிருக்கு. அந்த அமெரிக்காக்காரனை வச்சே அரசிய ஆட வைக்கணும் திலகா, வைக்கணும் திலகா. வரட்டுமா ரவிண்ணே? வரண்ணே. என்ன இதெல்லாம்? என்ன பாக்குறீங்க? உங்களை தான் கேக்குறேன், என்ன இதெல்லாம்? உங்களுக்கு தெரியாம ஜெயிலுக்குள்ள இதெல்லாம் எப்படி சார் வந்தது? மேடம், எனக்கு தெரியல மேடம். ஓ, அப்படின்னா இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது? எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? 10 வருஷமா வேலை பாக்குறேன் மேடம். ஓ, 10 வருஷம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. எத்தனை பசங்க? 7 பேர் மேடம். 7 பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 பசங்க அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க மேடம். ஒரு பையன் லண்டன்ல டாக்டரா இருக்கான் மேடம். 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுங்களையும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓ, 4 பொண்ணுங்களையும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்போ பெருசா செலவா இருக்குமே, வரதட்சணை, நகை, நட்டுன்னு. ஆமா மேடம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னாவே லட்சக்கணக்கில் செலவாகும். இதுல 4 பொண்ணுங்கள, அதுவும் பெரிய இடத்துல பெரிய பெரிய செலவெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமா, உங்க அப்பா என்ன பிசினஸ் மேனா? இல்ல மேடம், எலிமெண்டரி ஸ்கூல்ல ஆசிரியரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் மேடம். இந்த வயலு வரப்பு இந்த மாதிரி ஏதாவது சொத்து? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். என்ன படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாரு மேடம். ஓகே. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்த நீங்க 2 பசங்களை நல்லா படிக்க வச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கி அமெரிக்காக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ஒரு பையனை டாக்டர் ஆக்கி லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அப்புறம் 4 பொண்ணுங்களுக்கு பெருசா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நீங்க வாங்கின சம்பளத்துல பண்ணீங்களா மிஸ்டர் காளியப்பன்? வாங்குற சம்பளத்துல பண்ண முடியுமா மிஸ்டர் காளியப்பன்? பண்ண முடியுமா? முடியாது மேடம். முடியாதுல்ல? அப்புறம் எப்படி இவ்ளோ பணம் வந்தது? தப்பு பண்ணி சம்பாதிச்சிருக்கீங்க, கரெக்டா? மேடம், சாரி மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன் மேடம். ஐயோ, என்ன சார் நீங்க என் கால்ல போய், ஐயோ சும்மா ஒரு வயசுல பெரியவர் போய் என் கால்ல விழலாமா? என்ன சார் நீங்க? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதெல்லாம் இல்லன்னா கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்துல நாம எப்படி? பரவாயில்ல, வேற என்னென்ன பண்ணீங்க? மேலதிகாரிங்க சொன்னதை செஞ்சிருக்கேன் மேடம். ஆஹா, மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் நீங்க பண்ணுவீங்களா? இல்லனா வேலையில இருக்க முடியாது மேடம். அப்போ நீங்க தனிப்பட்ட முறையில எதுவுமே பண்ணதில்ல? ஏதோ சின்ன சின்ன தப்புங்க நான் பண்ணிருக்கேன் மேடம். கேள்விப்பட்டேன். இனிமே அது கூட செய்ய மாட்டேன் மேடம். ஐயே, பண்ணணும் சார். என்ன சார் நீங்க ஊர் உலகத்துல பண்ணாதியா நீங்க புதுசா பண்ணிட்டீங்க? பண்ணணும் சார், பண்ணணும். மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். நான் என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம், நான் பண்றேன். தீவிரவாதிகளோட தலைவன் செழியன் இருக்கான்ல? ஆமா மேடம். அவன் நாளைக்கு காலையில உயிரோட இருக்க கூடாது. அவன் சாகணும்.
ஹலோ ஹலோ என்ன சார் என்னாச்சு? நான் இது வரைக்கும் எவ்வளவு தப்புகள்லாம் பண்ணிருக்கேன் மேடம். ஆனா கைதிகளை கொலை பண்ற அளவுக்கு நான் போனதில்லை மேடம். ஐயோ, உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? என்ன நீங்க புதுசாவா பண்ண போறீங்க? ஒரு சின்ன கொலை அவ்வளவுதான். நான் என்ன உங்களை கத்தி எடுத்து வெட்டவா சொன்னேன், இல்ல துப்பாக்கி எடுத்து சுட சொன்னா? அவன் சாகணும், அவ்வளவுதான். உங்க பசங்க 2 பேரையும் அமெரிக்கா காமிச்சிருக்கீங்க, லண்டன் காமிச்சிருக்கீங்க. செழியன மேல அனுப்ப முடியாதா என்ன? மேடம், நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கேன் மேடம். கொலை பண்ற அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியம் கிடையாது மேடம். சாரி மேடம், என்னை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஓகே ஓகே, ரொம்ப பயப்படுறீங்க. உங்களை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விட்டுருங்க. என்ன பாக்குறீங்க? ஓ, அத பண்ணலனா நான் இத வச்சு உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளிடுவேன்னு பயப்படுறீங்களா? ஏன்னா என் மாமனார் டிஜிபி, நான் ஐஜிங்கிறதுனாலயா? பண்ண மாட்டேன் சார், நான் பண்ண மாட்டேன். இட்ஸ் ஓகே, நீங்க போலாம். மேடம், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் மேடம். நான் பண்றேன் மேடம். எப்படி செய்யறதுன்னு மட்டும் சொல்லுங்க மேடம், நான் பண்ணி காட்டுறேன் மேடம். குட், ஐ லைக் இட். எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும். நீங்க சின்சியரா இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் உங்களை காப்பாத்துவேன். சப்போஸ் இந்த விஷயம் வெளியே லீக் ஆச்சுன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை உங்களுக்கு தான். ஏன்னா என் மாமனார் டிஜிபி, நான் ஐஜி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். மேடம், நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் மேடம். ஓகே, போய் டாக்டர் அனுப்பி வைங்க. ஓகே மேடம். ம். May I come in, madam? Yes, come in. Good morning, madam. Good morning. மேடம் கூப்பிட்டதா ஜெயில் சூப்பரண்ட் சொன்னாரு. டாக்டர், நீங்க எத்தனையோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வியாதியை குணப்படுத்திருக்கீங்க. ஆமா மேடம். உங்களுக்கு வியாதியே வந்ததில்ல? என்ன டாக்டர், உங்களுக்கு வியாதியே வந்ததில்லையா? இது வரைக்கும் எந்த வியாதியும் வந்ததில்லை மேடம். இன்னைக்கு உங்களுக்கு ஃபீவர், இல்ல ஸ்டொமக் பெயின், இல்ல ஹெட்ஏக், ஏதோ ஒரு வியாதி சார். லீவ் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. மேடம், நீங்க சொன்ன எந்த வியாதியுமே எனக்கு இல்லையே மேடம். இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க சார். சரி, உங்க வைஃபுக்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ ஆக்சிடென்ட் சொல்லி எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு நீங்க இங்க இருக்க கூடாது, வீட்டுக்கு போயிடணும். நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் நீங்க திரும்பி இங்க வரணும். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ஓகே மேடம், எனக்கு ஹார்ட் அட்டாக்னு எழுதி கொடுத்துறேன் மேடம். வரேன் மேடம். டாக்டர் டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு மேடம். குட் கண்டிஷன்? குட் கண்டிஷன்ல இல்ல மேடம், ஃபால்ட்டா தான் இருக்கு. நான் வேணா சரி பண்ணி கொடுத்துட்டு லீவ் போடுறேன் மேடம். நோ 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 நோ, அது அப்படியே இருக்கட்டும். நீங்க வீட்டுக்கு போங்க. ஓகே மேடம். டாக்டர் 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 மேடம், நம்ம ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு மேடம், ஆனா எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகாது மேடம். அதுவும் ஃபால்ட்டா இருக்கு. ஆமா மேடம், அதுவும் ஃபால்ட்டா தான் இருக்கு. ஓகே, யூ கேன் லீவ். ஓகே, தேங்க்யூ மேடம்.
சாப்பாடு ரெடி ஆச்சா இல்லையா? ஆகிட்டே இருக்கீங்க. லேட் ஆயிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் ஆகட்டும். சரிங்க. என்னையா நீ என்ன பண்ற? சீக்கிரம் ஆகட்டும். எடுத்து ஊத்தியா, சீக்கிரம் ஆகட்டுங்க. சீக்கிரம் சீக்கிரம்பா. ரெடி ஆச்சா இல்லையா? ஆகிட்டீங்க. என்ன எல்லாம் அப்படியே இருக்கு? பாத்திரத்துல சீக்கிரம் ரெடி பண்ணீங்க. எல்லாம் அப்படியே இருக்கு. யோ கவிதா ஐயா வாங்க. வந்துட்டேன். நண்பர்களே, தோழர்களே, எக்ஸ் தீவிரவாதிகளே, நாம எல்லாம் காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டோம், ஜெயில கஷ்டப்பட்டோம். ஆனா நாளைக்கு விடுதலை ஆகி நாம ரிலீஸ் ஆக போறோம். இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சோகம் இருக்கு. சோகமா? என்ன? அப்படி கேளு. ஓகே, என்னன்னா இவ்வளவு நாள் நாம எல்லாரும் சேர்ந்து கூடவே ஒன்னோட ஒன்னா இருந்துட்டோம். ஆனா வெளியில போனப்புறம் இனிமே இந்த மாதிரி எப்போ மீட் பண்ணுவோம், எப்போ சேர்ந்துருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு சின்ன சோகம் இருக்கு. ஏன் செல்லியன் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம வெளியில போனாலும் இதே மாதிரி தானே இருக்க போறோம். இதே மாதிரி ஜெயிலியா இருக்க போறோம். ஓகே ஓகே ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கும்ல. ஒவ்வொருத்தரா என்ன பிளான்னு கேட்போம். யார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் மச்சான். சொல்லு மாப்ள. என் தம்பிய எப்படியாவது மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்துட்டு என் தங்கச்சி இந்த வருஷத்தோட டிகிரி முடிக்கிறா. முடிச்சிட்டானா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுத்துட்டு. ஆமா சுரேஷ், இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை இங்க இருக்கும்போது ஏமாம்மா வெளியில போய் மாப்பிள்ளைய தேடுற? இருங்க இருங்க இருங்க, சாரி மச்சான், என் தங்கச்சிக்கு நான் 60ஆம் கல்யாணம் பண்ண விரும்பல. ஓகே ஓகே, அடுத்தது குளஞ்சி. ஆன்சர் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்க, ஆனா ஃபியூச்சரையும் டெவலப் பண்ணல. எனக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு. என்ன பிளான்? அது பெரிய பிளான். அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் காட்டுக்கு போட்டு பாம்பாட்டம் ஆட வேண்டியதான். ஆமா மச்சான், அன்னைக்கு உன் காலேஜ் காம்படிஷனுக்கு வந்திருந்தல்ல, நீ பாம்பாட்டம் ஆனதா? மதுவோட பிளான் நான் சொல்றேன். வெளில போனோடனே ஃபர்ஸ்ட் உன் பிளான் சலூனுக்கு போய் முடி வெட்டணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பிளான் சொல்லு. அதையும் நான் சொல்றேன். ராத்திரி தூங்கும் போது நான் கேட்டுட்டே இருந்தேன், தமனா தமனா அப்படின்னு புலம்பிட்டேன். கேக்குறேன், வெளியில வாடன்னு சொன்னாராம், புதுசா ஒரு ஹீரோயின் வந்திருக்கு, அவ பேர் தமனா அப்படின்னு. இவன் வெளியில போய் அவளுக்கு கோயில் கட்ட போறானா? கோவில் கட்டும் போது இவன் கொத்தனார் வேலை பார்க்க போறான். நானும் பெருசா அரசி மேடம் கிட்ட வைராக்கியமா நாங்க வெளில போனோடனே நாட்டுக்காக உழைக்க போறோம் அப்படி இப்படி எல்லாம் டயலாக் விட்டுருக்கேன்டா. வெளில போனோடனே மானத்தை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கடா. சரி சரியா, எல்லாரையும் பத்தி நீ கேக்குற, உன்னோட பிளான் என்ன? அத சொல்லு சொல்லு. ஆயுஸ்ல பாதி உங்களுக்காக உழைச்சு செலவழிச்சிட்டேன். அதனால நீங்க தான் பார்த்து எனக்கு ஒரு நல்ல பாஸ்கர், கொளஞ்சி, மது, நம்ம தலைவர் என்ன சொல்றாரு தெரியுதா? என்ன? சுத்தி சுத்தி வண்டு மலர்ல உட்காருதாண்டா. சரி சரி, நாளைக்கு என்ன செய்யறது நாளைக்கு என்ன செய்யறதுங்கிறீங்களே, இப்ப எனக்கு பசிக்குது, இதுக்கு என்ன செய்யறது? ஆமாம்பா, எனக்கு கூட ரொம்ப பசிக்குதுப்பா. எங்கப்பா சாப்பாடே காணோம்? இது உன் வீடு பாரு, நினைச்ச போது சோறு போடுறதுக்கு மணி அடிப்பாங்க, அப்ப சோறு போடுவாங்க. எந்த மணி? கவுண்ட் மணியா? சாப்பாடு போடுறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. நம்ம வயத்துக்கு தான் இப்ப உணவு இல்ல, செவிக்கு உணவு கொடுப்போமா? இருங்க, இப்பொழுது ஒரு பிரபல பாடகர், அவர் பெயர் ராஜா. இப்பொழுது அவர் இந்த சபையில் வந்து பாடலை பாடவித்து மகிழ்விக்க போகிறார். மன்னிக்கவும், நமது பாஸ்கர் அவர்கள் உளறியதால் நானே கூறுகிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாடகர் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி, பாட்டு பாடி எல்லாரும் மகிழ்விப்பார். மறைந்த நடிகை சில்க் சுமிதா மாதிரி நமது மச்சான் பாஸ்கர் அவர்கள் நடனமாடி நம்மளை மகிழ்விக்க போகிறார்.
மச்சான் மச்சான் போய் ஆடுறா போய் ஆடுறா. போடா. ஏய் ஏய் நல்ல பாட்டா பாடுங்க பை, நல்ல பாட்டா பாடுங்கப்பா. உங்க தக்காளி பாட்டு தான். நம்ம தக்காளியா? பாடுங்க. தக்காளி பழம் தாரே மச்சான் உனக்கு, மச்சான் உனக்கு, உக்கால தாரியா எனக்கு, மச்சான் எனக்கு. தக்காளி பழம் தாரே மச்சான் உனக்கு, மச்சான் உனக்கு, உக்கால தாரியா எனக்கு, மச்சான் எனக்கு. மாம்பழம் போல் கண்ணு இருக்குது, திராட்சை பழம் போல கண்ணு இருக்குது, பப்பாளி பழம் போல மூக்கு இருக்குது, பிலாப்பழ செலவு போல காது இருக்குது, மொக்களுக்கு காது இருக்குது, மொக்களுக்கு காது இருக்குது. மச்சான் தக்காளி பழம் தாரே உனக்கு, மச்சான் உனக்கு, உக்கால தாரியா எனக்கு, மச்சான் எனக்கு. பிளேட் ஒன்று ஏன் இல்லப்பா தடவு. கோவிச்சுக்கிட்டு போனாக பழண்டா, இழுச்சுக்கிட்டு வந்தாக சீதா பழண்டா, கோவிச்சுக்கிட்டு போனாக பழண்டா, இழுச்சுக்கிட்டு வந்தாக சீதா பழண்டா. உட்கார்ந்தவ பார்த்தா பாரு வெள்ளரிப்பானா, உட்கார்ந்தவ பார்த்தா பாரு வெள்ளரிப்பானா. அட எந்திரிச்சு நாகப எலும்பி சம்பானா, மச்சான் எந்திரிச்சு நாகப எலும்பி சம்பானா. மச்சான் தக்காளி பழம் தாரே உனக்கு, மச்சான் உனக்கு, உக்கால தாரியா. சரியா வரப்ப இந்த பிளேட்ல தான் சாப்பாடு கொடுக்கணும். ஓகே. இத பாருங்க ஐயா, நல்லா புரிஞ்சுங்க. கண்ணும் காது வச்ச மாதிரி இருக்கணும். இந்த மேட்ரு யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? போய் அவங்களை கூப்பிட்டு வாங்க. சரிங்க ஐயா. முந்திக்கிட்டு வந்தாகவ முந்திரி பானா, பேரடி கேட்டாகவ பேரி சம்பானா. அட அண்ணாந்தவ பார்த்தா பாரு அண்ணாசி பானா, அட அண்ணாந்தவ பார்த்தா பாரு அண்ணாசி பானா. அட வாய கொஞ்சம் பார்த்தா பாரு வாழ பழண்டா, மச்சான் வாய கொஞ்சம் பார்த்தாகவ வாழ பழண்டா. மச்சான் யோ, காரியத்தை கரெக்டா முடிச்சுட்டு. சரிங்க ஐயா. வாய கொஞ்சம் பார்த்தா பாரு வாழ பழண்டா, அட வாய கொஞ்சம் பார்த்தா பாரு வாழ பழண்டா. ஒய்யல தக்காளி பழம் தாரே உனக்கு, மச்சான் உனக்கு, உக்கால தாரியா எனக்கு, மச்சான் எனக்கு. வார்டன் வந்துட்டாருப்பா, சாப்பாடு ரெடி. சாப்பாடு வந்துருச்சு. தொலைஞ்சி சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பாடு வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிட வாங்க. கூப்பிடுறோம் முதல்ல. வாங்க வாங்க வாங்க. வருதப்பா வருதப்பா கஞ்சி வருதப்பா, கைதிகளுக்கு கை வண்டியில கஞ்சி வருதப்பா. கறி முட்டையும் போட்டாக்கா நல்லா இருக்கும், சிக்கன் மட்டன் போட்டாக்கா நல்லா இருக்கும். போடுவாங்களா?
வருதப்பா, கஞ்சி வருதப்பா. அண்ணே எனக்கு பசிக்கலண்ணே, வேணாம். டேய் நீ சாப்பிட்றா. ஏப்பா சாப்பாடு வேணாம்ங்கிற? பசிக்கலண்ணே. தம்பி, சாப்பாடு போட வேண்டியது எங்க கடமை, சாப்பிட வேண்டியது உங்க கடமை. நீ சாப்பிடாம இருந்து உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க வேலை போயிடும் தம்பி. தயவு செஞ்சு சாப்பிடு தம்பி. சரியா? நீங்க விடுதலை ஆகி போறது எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்ல. சாப்பிடு சரியா? சாப்பிடு தம்பி. சரி போடுங்கண்ணே. ஜெயில சாம்பார் சாதம் நாளைக்கு நம்ம ரிலீஸ் ஆக போறோம். ஆமா இல்லையா சரியா? வாங்க வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் சரியா சாப்பாடு வேணான்னு சொல்ற? விடுதலையாக போற சந்தோஷமா? எனக்கு விடுதலை கிடைக்குதுங்கிற சந்தோஷம். பட் அதை விட உங்க எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுக்குற சந்தோஷம், உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குற சந்தோஷம். என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்ல தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மனசுலாம் நிறைஞ்சு போச்சு. மனசு நிறைஞ்சப்புறம் வயிறு நிறையலன்னா என்ன? உனக்கு பசிக்குதா இல்லையா? பசிக்கல. நீ சந்தோஷமா இருக்க, அதனால உனக்கு பசிக்கல. நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், அதனால எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நீ சாப்பாடை கொடு, நானே சாப்பிட்றேன். டேய் சுரேஷ், செடியும் சாப்பிடாம நம்ம என்னைக்கிடா சாப்பிட்ருக்கோம்? காட்டில் கூட செடியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ருக்கோம், இல்லை செடியனோட சேர்ந்து சாப்பிட்ருக்கோம். மறந்துட்டியா? ஆமாண்டா, ஞாபகம் இருக்கா? காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மூட் அவுட்ல செடியன் எனக்கு பசிக்கல சாப்பாடு வாண்டான்னு சொன்னப்போ நம்மளும் செடியும் கூட சேர்ந்து சாப்பிடாம தானே இருந்தோம். செடியன் சாப்பிட்ட பின்னாடி தானே சாப்பிட்டோம். ஆமா ஆமா, சாரிடா. இந்த செடியா நீயே சாப்பிடு. ஏய், காட்டில் மூட் அவுட்ல சாப்பிடலன்னு சொன்னேன். அப்போ நான் சாப்பிட்ட அப்புறம் தான் நீங்களாம் சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சந்தோஷத்துல சாப்பிடலன்னு சொல்றேன். துக்கமோ சந்தோஷமோ அதை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு அடையாளமா என்னோட சாப்பாடை நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும், ஸ்டார்டிங் வித் பாஸ்கர். இதுவும் நியாயமா தான் இருக்கு. டேய் தட்டை செலியன்ட்ட கொடு. குரா, இதுதான் நம்ம ஜெயில சாப்பிட்ற கடைசி சாப்பாடு. ஏன் நாளைக்கு காலையில சாப்பிட மாட்டீங்களா? டேய் நைட்ல சாப்பிட்ற கடைசி சாப்பாடுன்னு சொன்னேன்டா. அதனால தலைவர் தான் இதை சாப்பிடணும். அவன் சொன்னதுதான் சரி. சாப்பிடு செலியா, உங்க எல்லாரோட அன்பும் பாசமும் இதே மாதிரி கண்டினியூ ஆகணும். ஓகேயா? ஓகே, சாப்பிடுங்க.
வாமா உட்காரு. இல்ல நீங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, நீ உட்காரு. ஏ மாமா, ஜெயில்ல சாப்பிட்டவங்க பாவம் இல்ல? ஜெயில்ல சாப்பிடுறவங்க பாவம் இல்ல? இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிடறத விட்டுட்டு ஜெயில் சாப்பாடு சாப்பிடும்போது வேதனையா இருக்கும்ல? அவங்க செஞ்ச தப்புக்கு கிடைக்கிற தண்டனையில அதுவும் ஒரு தண்டனை தாம்மா. அந்த தண்டனையில இருந்து செழிய நாளைக்கு விடுபட போறான்ல? இப்ப ஏமா அவன் ஞாபகம் உனக்கு வந்தது? இல்ல, நம்ம ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறானே, அதனால சொன்னேன். அவங்கள மாதிரி மத்த கைதிகளுக்கு ஏமாமா பொது மன்னிப்பு கொடுக்க கூடாது? தீவிரவாதிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா என்ன? யாமினி, மத்த கைதிகளும் ஜெயில அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தண்டனை காலத்தை அரசாங்கம் குறைக்கிறாங்க. சில முக்கியமான தலைவர்களோட பிறந்த நாள்ல தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாலேயே சில கைதிகள் விடுதலை செய்யப்படுறாங்க. தீவிரவாதிகளுக்கு மட்டும் இல்லம்மா, எல்லா கைதிகளுக்கும் அரசாங்கம் கருணை காட்ட தான் செய்யறாங்க. மத்த கைதிகளுக்கு இல்லாத சலுகை தீவிரவாதிகளுக்கு மட்டும் ஏன்னு கேக்குறேன். தீவிரவாதிகளும் குற்றவாளிங்க தான், தப்பு பண்ணவங்க தான். பட் அவங்க தீவிரவாதிகளா மாறினதுக்கு காரணம் பெரும்பாலும் அவங்க இல்ல, அதிகாரிகள், அரசியல்வாதிகள், சில நேரங்கள்ல அரசாங்கம் கூட காரணமா இருந்திருக்கு. படிச்ச இளைஞர்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காம தடுக்கப்படுறப்போ, அவங்க ஒடுக்கப்படுறப்போ தீவிரவாதம் உள்ள வந்துடுது. பண்பான இளைஞர்களை கூட படிப்படியா தீவிரவாதியா மாத்திடுது. அவங்களால பொது அமைதி பாதிக்கப்படுது, நாட்டோட அமைதி பாதிக்கப்படுது, பொருளாதாரம் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம எந்த தப்பு பண்ணாத அப்பாவிகள் கொல்லப்படுறாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் திருந்தி வாழ்றோம்னு சொல்லி சரண்டர் ஆகிற தீவிரவாதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை பண்றோம். அவங்களுக்கு கொடுக்கப்படுற மன்னிப்பு அவங்களோட எதிர்காலத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட எதிர்காலமும் அதுல அடங்கியிருக்கு. மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டா உடனே விடுதலை பண்ணிடுவீங்களா? நோ 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 நோ. அதுக்காக அரசாங்கம் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி விசாரணை நடத்துவாங்க. அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை பண்ணலான்னு அந்த கமிட்டி சிபாரிசு பண்ணா அரசாங்கம் அதை ஏத்துக்கும். இப்ப யாமினி சொன்ன செழியனோட குரூப்புக்கும் பொது மன்னிப்பு கொடுக்கலான்னு அந்த கமிட்டி சிபாரிசு பண்ணாங்க. கமிட்டியோட முடிவை மாத்த முடியாதா மாமா? இதெல்லாம் நீ ஏமா கேக்குற? இல்ல, தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. இல்லைங்க, போலீஸ் அதிகாரிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்ல. கரெக்ட், அத்தை சொல்றது கரெக்ட். சொல்லுங்க, கமிட்டியோட முடிவை மாத்த முடியாதா? முடியுமா? பொது மன்னிப்பு கொடுக்கிற நாள் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் அவங்க எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அது தண்டனைக்குரிய குற்றம்னு அரசாங்கம் நினைச்சா பொது மன்னிப்பை ரத்து பண்ணலாம். ஜெயிலுக்குள்ள தப்பு பண்ணாலும் அரசாங்கம் அதை குற்றமா தான் எடுத்துப்பாங்களா? எந்த இடத்துல தப்பு பண்ணாலும் தப்பு தப்புதாமா. ஆனா ஜெயிலுக்குள்ள தப்பு நடக்காம பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு யாமினி. விடமாட்டேன் மாமா, விடமாட்டேன். டேய், நம்ம வாழ்க்கையில் நம்ம யார் வந்தாலும் அரசு மரத்தை மட்டும் மறக்கவே கூடாது. நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் எதிர்த்து போராடிருக்காங்க. நிஜமா விஷயம் கிரேட்மா. ஆனால் அவங்களுக்கு நம்ம காட்டுற நன்றி என்ன தெரியுமா? நம்ம வாழ்ந்து காட்டுற விதம் தான். 4 பேர் நம்மளை பாராட்டுற மாதிரி நம்ம வாழணும். நமக்கு மட்டும் நல்ல பேர் எடுக்காம அவங்களுக்கு சேர்த்து நல்ல பேர் எடுக்கணும். இப்போ நம்ம இங்கே
இப்போ நம்ம இங்கே ஜெயில் சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த வெளில போய் நம்ம உழைச்சி சாப்பிட்ற சாப்பாடு அரிசி போடுற சாப்பாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நினைக்காம இருக்க முடியுமா செழியா? அப்புறம் புதுசாக வந்தாங்களே ஐஜி, இந்த பேர் யாமினி. யாமினி. அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. எவ்வளோ திமிர்த்தனமாக பேசுனாங்கல்ல. நமக்கு பொது மன்னிப்பு கிடைக்கிறது, நம்ம விடுதலையாக வெளில போகிறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. அவளுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னு சொல்கிறல்ல, அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து வெட்கப்படணும். அந்த அளவுக்கு நம்ம வாழணும். தலைவா, நமக்கு மன்னிப்பு கொடுக்கறதே எதுக்குறவங்க நம்ம வெளியில போனா சும்மா இருப்பாங்களா? எதுனா ஒரு விஷயத்துல நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல. என்ன சொன்ன? வெளியில போனா டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். நம்ம தப்பு பண்ணா தானே அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. தப்பு பண்ண வைக்கணும்னு நினைப்பாங்களா? சரியா? நமக்கு பக்கபலமா அரசி மேடம் இருக்காங்கடா. நாம எப்படி அவங்கள மறக்க மாட்டோமோ அதே மாதிரி அவங்களும் நம்மளை மறக்க மாட்டாங்க. நம்மளை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நாம பயப்பட தேவையில்லை. ஏய் சாப்பிடு. நம்மெல்லாம் இங்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம். ஆனால் இந்த சந்தோஷமான நேரத்தில் மலர் இங்கே இல்லை பாரு. என்ன சரியா நீ ஆசைப்படுறதுக்காக ஆணையம் பொண்ணையும் ஒரே செல்லியா போடுவாங்க. நேரம் லேடி செல்லில் மலர் சந்தோஷமா இருக்கும். நீ எப்படி மலரை நினச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி மலர் ஒன்று நினச்சி சந்தோஷமா இருக்கும். சாப்பிடு சாப்பிடு செல்லியா. என்ன செரியன், பசிக்கலன்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடையும் சீக்கிரமா சாப்பிட்ட? உங்களுக்கு அதிகமா சாப்பிட்டியோ? வயிறு வலிக்குதுன்னு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு சார். என்னாச்சு டாக்டர் கொஞ்சம் பாருங்க.
சரியா போங்க எங்க முதல்ல போங்கப்பா வெளிய விடுங்க Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.